என் வாழ்க்கையில 400 புஸ்தகம் படிச்சேன். எந்த புஸ்தகமும் சொல்லித்தராத அனுபவ புஸ்தகம் என் அப்பா தாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். திருவிழா பார்க்க கூட்டிட்டு போவ செங்கல்பட்டுக்கு பக்கத்துல காஞ்சிபுரத்துல இருந்து பெருமாள் புறப்பாடு வரும். நான் 7ஆம் கிளாஸ் படிச்சேன். மேல இருக்க கருடாழ்வார் தெரியல என்ன 6 அடியில காலை ஊனி 7 அடிக்கு மேலே என்னை உட்காத்தி வச்சு காமிச்ச. எனக்கு 7ஆம் கிளாஸ்ல தெரியல. இப்ப நீ செத்ததுக்கு அப்புறம் புரிஞ்சது. ஒரு சாமி மேல உட்காந்து தான் நான் இன்னொரு சாமியை பார்த்திருக்கேன். இதெல்லாம் பரவாயில்லப்பா, என்னை விட உனக்கு தங்கச்சி மேல தான் பாசம் ஜாஸ்தி. நான் சைக்கிளை தொட்டா நீ கொட்டுவ காஸ்ட்லி பொருள் வீட்டிலன்னு. அவ ஓட்டினா ஓட்டு ராசாத்தின்னு வேட்டியை மடிச்சு கட்டுவ. அவ ஓட்டும் போது ஓட்டு நான் பிடிச்சிருக்கேன் அவ சொல்லுவா அப்பா விட்டுறாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க போய் திரும்பி பார்த்தா அப்பா விட்டுட்டியான்னு கேட்டா. நீ சொன்ன நான் அப்பயே விட்டுட்டேன்னு. ஆனாலும் எப்படி தெரியுமாப்பா அவ போனா நீ பிடிச்சிருக்கங்கிற நம்பிக்கை தான்ப்பா அவளை ஓட்ட செஞ்சது. நம்ம வாழ்க்கையில திருத்த வேண்டியது நமக்காக ஒவ்வொரு நாளும் உடைச்சு குடும்பத்தை காப்பாத்தி தான் வழிகளை வெளியில சொல்லாத அப்பனை மதிக்க கத்துக்கிறத மாட்டுப் பொங்கல்ல சபதமா எடுத்துப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை.